ஆழ்ந்து கேளுங்க. திருவண்ணாமலை நித்யானந்த ஜென்மபூமி க்ஷேத்திரத்திலே அமர்ந்திருக்கும் அன்பர்கள் எல்லாரும் ஆழ்ந்து கேளுங்க. நிமிர்ந்து அமருங்கள். இந்த 31 நாள் மொத்த வாழ்க்கையையும் ஜீவன் முக்திக்காக, ஞானமடைவதற்காக தியாகம் செய்யுங்கள். மற்ற எல்லா மனமாற்றங்கள், ஏமாற்றங்கள், தடுமாற்றங்கள், எண்ண ஓட்டங்கள் அனைத்தையும் ஒதுக்கி தள்ளிவிட்டு ஜீவன் முக்தி அனுபூதியை, பரமாத்வைதத்தை அடைந்தே தீருவது என்கின்ற முழு மூச்சோடு இந்த நிகழ்விற்குள் முழுமையாக இறங்கி செயல்படுங்கள். இன்டெகிரிட்டிக்காக மற்றவங்களோட கம்ப்ளீஷன் பண்ணணும்னா சின்சியரா பண்ணணும். இவங்களை கூப்பிட்டு கம்ப்ளீஷன் பண்ண அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, அவங்க யார்கிட்ட போய் என்ன கதை கட்டுவாங்க, இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை பத்திலாம் கவலைப்படக்கூடாது. இப்போ கம்ப்ளீஷன் பண்ணாதான் ஜீவன் முக்தி வரும். ஜீவன் முக்தி தான் வாழ்க்கையோட ஒரே நோக்கம். நீங்கள் எல்லாரும் கொடுத்து வைத்தவர்கள். திருவண்ணாமலையில இருந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறீங்க. பகல் நேரத்துல என்னுடைய குருமார்கள் எல்லோருடைய ஜீவசமாதியையும் போய் பார்த்துட்டு வாங்க. முதல்ல அண்ணாமலையார் ஆலயம், அருணகிரி யோகீஸ்வரருடைய சந்நிதி, அதை போய் தரிசனம் பண்ணுங்க. ரெண்டாவது யமலிங்கத்துக்கு பக்கத்துல ரகுபதி யோகி அவருடைய ஜீவசமாதி இருக்கு, அது தரிசனம் பண்ணுங்க. அதுக்கடுத்து நம்ம ஆதீனத்துக்குள்ளேயே அருணகிரி யோகீஸ்வரர் எனக்கு தரிசனம் கொடுத்து எப்போதும் என்னுடைய சாநித்தியம் நான் இங்கு இருப்பேன்னு ஆசீர்வாதம் பண்ணி அவருக்கு சந்நிதி பண்ணியிருக்கோம், அதை தரிசனம் பண்ணுங்க. நாலாவது பஞ்சமுகத்துல இசக்கி சுவாமிகள் ஜீவசமாதி இருக்கு, அதை தரிசனம் பண்ணுங்க. அஞ்சாவது ஈசான்ய லிங்கத்து பக்கத்துல, ஈசான்ய லிங்கத்து எதிரிலேயே குப்பம்மாள் விபுதானந்தபுரி அவங்க ஜீவசமாதி இருக்கு, அது தரிசனம் பண்ணுங்க. மலை சுற்றும் வழியில் மட்டும் 5 ஜீவசமாதிகள் இருக்கு, என்னுடைய குருமார்களது. அண்ணாமலையார் ஆலயத்துக்குள்ளே அருணகிரி யோகீஸ்வரர், யமலிங்கத்துக்கு அருகாமையில் யோகானந்தபுரி, நம்ம ஆதீனத்துக்குள்ள திரும்பவும் அருணகிரி யோகீஸ்வரரை தரிசனம் கொடுத்து அவருடைய சந்நிதி வன்னி மரத்து கீழே இருக்கு. நம்ம நம்ம ஆதீனத்துக்குள்ள வன்னி மரத்து கீழே அருணகிரி யோகீஸ்வருடைய சந்நிதி இருக்கு. அது நான்காவது பஞ்சமுகத்தில் இருக்கிற இசக்கி சுவாமிகள் ஜீவசமாதி. அஞ்சாவது ஈசான்ய லிங்கத்துக்கு நேர் எதிரில் இருக்கிற குப்பம்மாளுடைய ஜீவசமாதி. என் குருமார்களுக்கும் எனக்கும் இடையே இருந்த ஒரு ஆழமான உறவை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு ஆன்மீக சாதனை, தியானம் இதெல்லாம் செய்யணும்னு சொன்னாங்கன்னா பொதுவாகவே நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஒருவேளை நான் கேட்டேன்னாலும் விளக்கமெல்லாம் வராது. செய்னா செய்டா, அவ்வளவுதான். அதுதான் விடையாக வரும். செய்ய சொன்னா செய்டா, அவ்வளவுதான். அதான் விடையாக வரும். இதுல ஒரு நல்ல பெனிஃபிட் என்னன்னா, இதுல ஒரு மிகப்பெரிய நன்மை என்ன நடந்ததுன்னா, என்னை கன்வின்ஸ் பண்றதுக்காக அவங்க டைமை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. அதனால
பல துறைகளிலும் பெரும் ஞானத்தையும் அனுபூதியையும் அவர்களால் எனக்குள் பொழிய முடிந்தது. மிக குறுகிய காலத்திற்குள் வேதம், ஆகமம், புராணம், ஜோதிஷம், தந்திரம், ஆயுர்வேதம், சித்தா, வேதாந்தம், சித்தாந்தம், யோகம், ஷட்தர்ஷனம், எத்துணை நினைத்து கூட பார்க்க முடியாத சம்பிரதாயங்களில், இந்து மதத்தின் பல்வேறு சம்பிரதாயங்களில் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் அனுபூதியாக அவர்களால் எனக்குள் ஊற்ற முடிந்தது, எனக்குள் மலரச் செய்ய வைக்க முடிந்தது. உங்களுக்கும் அதேதான். ஸ்ரத்தையோடு இந்த 31 நாளும் ஜீவன் முக்திக்காக மற்ற எல்லாவற்றையும் துறந்து ஆழ்ந்து ஈடுபடுங்கள். எனக்குள் என் குருமார்கள் என்னவெல்லாம் கொடுத்தார்களோ அதையெல்லாம் உங்களுக்குள் கொடுக்கின்றேன், மலர வைக்கின்றேன். உங்களுக்குள் அவை மலர வைக்கின்றேன். ஏதாவது செய்யறதுக்கு, இந்த தியானங்கள், இந்த முறைகள், இந்த ப்ராசஸ், இந்த யோகா இதெல்லாம் செய்யறதுக்கு டயர்டா இருக்கு, போர் அடிக்குது, இன்னைக்கு விட்டுலாமே, நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்லாம் தோணுச்சுன்னா உங்க கண்ணு முன்னாடி ஒன்னே ஒண்ணுதான் வரணும். ஏய், சொல்றத செய்டா. என் குருமார்கள் எனக்கு சொன்னதுதான் உங்க கண்ணு முன்னாடி வரணும். நான் செய்டான்னு சொல்ல மாட்டேன், சொல்றத செய்யுங்கய்யா அப்படிம்பேன். ஒழுங்கா செஞ்சிடணும், அவ்வளவுதான். என் குருமார்கள் எனக்கு சொன்ன வார்த்தை தான் உங்க கண்ணு முன்னாடி வரணும். ஜீவன் முக்திதான் வாழ்க்கையின் ஒரே நோக்கம். மீதி எல்லாமும் வீண். ஜீவன் முக்தி இல்லாமல் எந்த சொத்து, சுகம், உறவு, பணம், காசு, வேலை, பதவி சகலமும் வீண். கைலாசா திருவண்ணாமலையில் நடைபெறும் பரமசிவசேனா பயிற்சி முகாமில் இணையுங்கள்.